بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளால் கிருபையால் நாம் முக்தாராத் மின் அதபில் அரபு இலக்கியத்தை சார்ந்த கிதாபிலிருந்து உள்ள ஒரு கிதாபான முக்தாராத்தினுடைய பாடங்களை வரிசையாக படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லா. இதன் மூலம் அரபி இலக்கியங்களை, அரபி உரைநடைகளை, அரபி யதார்த்தங்களை, அரபி மொழியிலே பழக்கத்திலே இருக்கக்கூடிய யதார்த்தங்களை புரியக்கூடிய அளவில் அழகான கட்டுரைகளை மிகவும் நேர்த்தியான முறையிலே கோர்வை செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லா. முக்தாராத் இந்த பாடத்தின் அடிப்படையிலே நாம் 71 பாடங்களை கடந்து 72வது பாடத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இது மிகவும் நம்முடைய அரபி புலமைக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதேபோல் அதிலே வரக்கூடிய உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்யக்கூடிய, சரி செய்யக்கூடிய உபதேசங்களாக இருக்கிறது. இது நமக்கு ஜாமியத்துல் ரகீப் அல் இஸ்லாமியா நிறுவனத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இது மிக பெரும் ஒரு சேவையாக இருக்கிறது. நன்மை ஈட்டி தரக்கூடிய மாபெரும் சேவை, அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடித்தரக்கூடிய சேவையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களில் நாம் ஒன்று சேர்வோம், நன்மையின் பக்கம் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் ஆதரவுகளை தங்களுடைய ஆலோசனைகள் மூலம் தாராளமாக தரலாம். தங்களுடைய துவாக்களிலே இந்த நிறுவனத்தின் உயர்வு, இதனுடைய மேன்மை, இது நிலைத்து கியாமத் வரைக்கும் மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்கும் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைப்பதற்கும் துவா செய்யுங்கள். அதேபோல் அல்லாஹு தலா தங்களுக்கு அருளியுள்ள பொருட்செல்வங்களிலிருந்து நன்கொடையாக தர விரும்புவோர்கள், இதோ அவர்களுக்கு இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய பொருட்களை, அல்லாஹ் வழங்கிய அந்த செல்வங்களை நன்கொடைகளாக தாருங்கள். இன்னும் கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்கொடைகளை வழங்கி அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அதற்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லா. வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலுவுல் ஹிம்மதி லி அப்துர் ரஹ்மான் இப்னில் ஜவுசி. குறிக்கோளில் உச்சம் தொடுதல், உயர்வடைதல், உயர்ந்த குறிக்கோள் என்பதாக நாம் அதை பிராக்கெட்டிட்டு கூறியிருக்கிறோம். பார்ட் 3, 3வது பாகத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதிலே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன, மேலிருந்து ஒவ்வொரு விஷயங்களாக நமக்கு தெளிவான முறையில் எடுத்து சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையை தொடர்ந்து இங்கு ஹஜ்ரத் இப்னுல் ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய குறிக்கோள் சம்பந்தமான விஷயங்களை பேசிக்கொண்டு வந்தார்கள். எல்லா விஷயத்திலேயும் முழுமையான நிலையை அடைவதுதான் உயர்ந்த குறிக்கோளின் நோக்கமாக இருக்கிறது. அதிலே சில நேரங்கள் சிரமங்கள், கஷ்டங்கள் வரலாம். சில நேரங்கள் சில விஷயங்கள் தடையாக இருக்கலாம். அப்படி இருந்தும் கூட அதில் நிலைத்திருப்பது தான் உண்மையான விஷயங்களாக இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு தன்னுடைய நிலையை கூறுகிறார்கள். நான் எல்மை தேட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அது சம்பாதிப்பதற்கு தடையாக இருக்கிறது. அதேபோல் நல்ல யாரிடமாவது ஹதியாக்களை, உபகாரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது அது என்னுடைய உயர்ந்த நோக்கத்திற்கு உயர்ந்த நோக்கம் அதை ஏற்றுக்கொள்ளாத நிலை ஏற்படுகிறது. எனக்கு குழந்தைகள் வேண்டும், எப்படி தஸ்னீஃப்களை நான் தஹ்கீக் செய்கிறேனோ அதேபோல் குழந்தைகள் பெற்று எடுப்பதையும் நான் ஆர்வம் காட்டுகிறேன். இது ஏன் என்று சொன்னால், எனக்கு பின்னால் நான் போனதற்கு பிறகு இந்த குழந்தைகளும் இந்த கிதாபும் தான் என்னுடைய பேர் சொல்லக்கூடியதாக இருக்கும், என்னை பற்றி பேசப்படக்கூடியதாக இருக்கும். சரி, நான் இல்முடைய இந்த விஷயத்தில் ஈடுபட வேண்டும் என்றால் அதற்காக நான் தனிமையை
தேர்ந்தெடுப்பது அவசியமாக இருக்கிறது. அவ்வாறு தனிமையை தேர்ந்தெடுத்தாலும் நான் சில நேரங்களிலே உலகத்துடைய அதாவது இந்த உபகாரங்களை சில விஷயங்களை அனுபவிக்கலாம் என்று எண்ணும்போது பொருளுடைய குறைவு என்னை அதை அனுபவிப்பதை விட்டும் தடுக்கின்றது. சரி, அதே நேரத்தில் பொருள் கிடைத்து நான் அதை செய்ய ஆரம்பித்தால் என்னுடைய நோக்கங்களை ஒன்றுக்கு முரணாக இன்னொன்றை பிரித்து விடுகிறது. சரி, அதே போன்று என்னுடைய உடலுக்கு நான் ஆறுதல் தேடுவதற்காக வேண்டி உணவு வகைகளை சீரமைக்க நாடினால் அதிலும் எனக்கு சுகம் இன்பம் இதெல்லாம் பழக்கமாகிவிட்டதே, அதை செய்யலாம் என்று போனால் அங்கும் பொருள் இல்லாதது ஒரு தடையாக இருக்கிறது. இவ்வாறு பார்க்கும் பொழுது நான் பொதுவாக நினைக்கின்றேன், ஒவ்வொரு எதிரான விஷயங்களையும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கும் அல்லவா, அதையெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க, நான் ஒரு பக்கம் இருக்கிறேன், இன்னொன்று சிலரை பற்றி நான் அவங்களுக்கு விவரிச்செல்லாம் மேலே, அதாவது அவங்க உலகமே தங்களுடைய நோக்கமாக்கி கொண்டவர்கள். நான் உலகத்துக்குரிய விஷயத்துக்காக வேண்டி என் தீனில் எந்த குறையும் ஏற்பட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய பொருள் என்னுடைய இல்முலையோ என்னுடைய அமல்லையோ குறை ஏற்படுத்திடக்கூடாது. கியாமுல் என்பது எனக்கு ரொம்ப ஆர்வமான தேட்டமான விஷயமாக இருக்கிறது. அதுமாதிரி என்னுடைய உள்ளம் தஸ்னீஃப் செய்யணும், எழுதணும் அப்படிங்கிற ஆசையில் நிறைய எழுதிட்டாங்க. அதே போல் என்னுடைய உடல் தனக்கு தோதுவான அந்த உணவுகளையும் அதையும் தான் தேடுது. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு மக்களோடு நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, அவர்களை சந்திப்பது, இதன் காரணமாக அல்லாஹ்வுடன் தனிமையிலே இருந்து ரகசியம் பேசுவது என்பது எனக்கு தவறி போனதை நினைத்து கை சேதம்தான் அடைகிறேன். அதேபோல் என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி சில விஷயங்களை தேட வேண்டும் என்ற நோக்கிலே என்னுடைய பேணுதல் அதிலே சில நேரம் களங்கம் ஏற்படுவதை நினைத்து கவலைப்படுகிறேன். இருந்தாலும் என்னை நான் கஷ்டப்படுவதிலே சிரமத்திற்கு உள்ளாக்குவதிலே தயாராகிவிட்டேன், ஒப்படைத்து விட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் சிரமப்படுறது தான் என்னுடைய தர்பியத், என்னுடைய உருவாக்கம் என்பதை நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய உயர்வு இருக்குது, என்னுடைய குறிக்கோளின் உயர்வு, நோக்கத்தின் உயர்வு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய சில உயர்ந்த விஷயங்களை தேடுது. அதே மாதிரி சில நேரங்கள் அந்த தேடப்படக்கூடிய அந்த நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களையே நம்முடைய நோக்கத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. இப்படி பல விஷயங்கள் இவ்வளோ ஏற்பட்டாலும் நான் என்னுடைய தேவையில்லாமல் பயனில்லாமல் என்னுடைய உயிர்லேருந்து எந்த உயிரும் போவதை நான் விளக்க மாட்டேன். என் மூச்சை நான் பாதுகாப்பேன். அதே போல் சொல்கிறாங்க, எனக்கு என்னுடைய நோக்கம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் நான் சந்தோஷம் கிடைக்கிற வரைக்கும் அப்படி தான் செய்வேன். அப்படி கிடைக்கலன்னு சொன்னால் நான் நியத்து வச்சேன் அல்லவா, அதுவே நான் அந்த அமல் செய்வதை விட மிக உயர்ந்ததாக இருக்கிறது என்பதாக கூறி தங்களுடைய அந்த விஷயத்தை முடிக்கின்றார்கள். வாருங்கள், நாம் இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம். சுருக்கத்தை பார்த்தோம், இபாரத்துகளை காண்போம். வாருங்கள், உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஜ்ரத் இப்னுல் ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நான் பிஷ்ரே ஹாஃபி போல் ஆக வேண்டும் என்பதாகவும் அதேபோல் மஅரூஃபி கரஹி போல் ஆக வேண்டும் என்பதாகவும் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். பிஷ்ரே ஹாஃபி யார் என்றால், இவருடைய பெயர் பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ் இப்னி அப்துல் ரஹ்மான் இப்னி அத்தா இப்னி ஹிலால் இப்னி மாஹான் இப்னி அப்துல்லாஹில் மர்வசி அபு நசர். ஆனால் இவங்க ஹாஃபி என்ற பெயரை கொண்டதான் பிரபலமையாக இருந்தாங்க. இவங்க பக்தாதில் வசித்தார்கள், அங்குதான் இறந்தார்கள். அப்போ இவர்கள் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டினுடைய முஸ்லீம்களின் ஒரு அடையாளமாக விளங்கினார்கள். ஹிஜ்ரி 179 பிறக்கிறாங்க, பக்தாதில் பிறக்கிறாங்க, அங்கேயே வாழ்கிறாங்க. அங்கே வாழக்கூடிய காலத்தில் அல் ஃபுதைல் இப்னு ஐயால் ரஹமத்துல்லாஹி அவங்களுடைய சொஹபத் உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இவங்க வஃபாத் ஆகிறது எப்போன்னு சொன்னால், அதாவது ஹிஜ்ரி பக்தாதிலே என்ன செய்கிறாங்க, அடக்கப்படுறாங்க. இவர்களை பற்றி சொல்லும்போது இவங்க ஹாஃபி என்று சொல்கிறது பொதுவாக இவங்க செருப்பு அணியாமல் ஏதோ ஒரு விஷயத்தினால நீ செருப்பு அணிய மாட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, சத்தியம் அடித்ததுனால அவங்களுக்கு ஹாஃபி என்ற அந்த பெயர் வந்துருச்சு. அதே மாதிரி இவர்களுடைய விஷயத்தை பற்றி சொல்லும்போது இவங்க தௌபா செஞ்சாங்க. இவங்க பொதுவாக ஆரம்ப இவங்களுடைய கால வாழ்க்கை இருக்கிறத வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் எப்போ இவங்க தௌபா செய்தாங்களோ அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஒரு முறை அவரில் பாதையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பேப்பர் கிடந்துச்சு, அதில் அல்லாஹ் அப்படிங்கிற பேர் எழுதப்பட்டிருந்துச்சு. அப்போ அதை என்ன செய்கிறாங்க, காலுகள்லாம் பொதுவாக போகிற வரவங்கெல்லாம் அதை கண்டுகொள்ளாமல் மீச்சிட்டே போகிறாங்க. அப்போ இவர் அதை எடுத்துகிட்டு என்ன செய்கிறாரு,
ஒரு திருகத்தில் என்ன செய்றாரு, அதை வந்து ஒரு விஷயத்தில் எடுத்து உயரமான இடத்துல அழகான முறையில் அதை பத்திரமா வச்சிடறாரு. அப்போ செவுத்தினுடைய உயரத்தில் அதை வச்சிடறாரு. அது பார்க்கும்போது அவருக்கு அது சொல்வதை போன்று தெரிஞ்சுதான். எப்படி? யா பிஷிர், ஓ பிஷிரே, நீ என்ன செஞ்சுட்ட? தையப்த இஸ்மி, என்னுடைய பெயரை அழகாக்கிட்ட. நான் உத்தையிபன்ன இஸ்ம கஃபி துன்யா வல் ஆஹிரா, உன்னுடைய பேர் நான் என்ன செய்வேன், உலகத்திலையும் சரி மறுமையிலும் நான் அழகாக்குவேன் என்பதாக அல்லாஹு தாலா அந்த அந்த பேப்பர் சொன்னதாக சொல்லப்படுது. அந்த பேப்பர்லேருந்து அந்த அளவுக்கு என்னது இந்த விஷயம் இருக்குது, அவருடைய வாழ்க்கையை மாற்றி விட்டது. ஒரு நாள் சொல்கிறாங்க, மக்களை கடந்து போகிறார் பிஷிரு. அப்போ வந்து சொல்லும்போது ஒருத்தவங்க பேசி கொண்டிருக்காங்க, இவர் இரவு ஃபுல்லும் தூங்க மாட்டிருக்காரு, தொடர் நோன்பு வைக்கிறார் என்பதாக சொல்லும்போது பிஷிர் ஹாஃபி அவர்கள் அழுகுறாங்க. அழுது சொன்னாங்களாம், நிச்சயமாக இவங்க சொல்கிற மாதிரி நான் இரவு முழு இரவுலாம் முடிக்கிறது கிடையாது, தொடர் நோன்புலாம் வைக்கிறது கிடையாது. நான் அல்லாஹு தாலா என்னுடைய உள்ளத்தில் என்ன செய்யலாம், இவருடைய உள்ளத்தில் போடுறான், என்னை பற்றி நல்ல எண்ணங்களை, சிறந்த எண்ணங்களை அல்லாஹு தாலா போடுகிறான் என்பதாக சொன்னதாக அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த அளவுக்கு என்னது, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. அப்போ இவங்க மௌத்தாக போகும்போது ஹிஜ்ரி 227 முஹர்ரம் 10 அன்று என்ன செய்கிறாங்க, வஃபாத் ஆகுறாங்க. அல்லாஹு தாலா இவர்களை வந்து பெரிய அதாவது ரொம்ப வேண்டுதலான இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனால தான் என்னது, இவர்களை போன்று நான் ஆக வேண்டும் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜஹாதத்து மாரூஃபுல் கரஹி, மாரூஃபு கரஹி என்பவர் அசல்ல இவர் மாரூஃபு கரஹி. இவங்க வந்து என்னது, ஒரு கரஹ் அப்படிங்கிற இடத்துல பிறந்ததுனால இவங்களுக்கு கரஹி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துருச்சு. இவங்களுடைய அசல் பேர் என்ன, அசதுத்தீன் என்பதாக சொல்லுவாங்க. ஆனால் கரஹிங்கிற பேரை வச்சு தான் அவங்க பிரபலியமாக மஷூராக இருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய குன்னியத்திற்கு அபு மஹ்ஃபூத் என்பதாக சொல்லுவாங்க. இவங்களுடைய வாலித் பேர் என்னது, ஃபைரோஸ் என்பதாக. இப்போ இவர்கள் முதல்ல அசல்ல முஸ்லீமாக இல்லை, வைர முஸ்லீமாக இருந்தாங்க. சிறு வயதிலே என்னது இஸ்லாத்தின் மீது ஆர்வம், உள்ளத்தில் இஸ்லாமிய சிறுவர்களோடு தொழுகைக்கு போகிறது வர்றது இது போன்ற தன்மைகள் இருந்துச்சு. அப்போ அவங்களுடைய பெற்றோர்கள் ஈசா அதாவது மசீஹும் முஅல்லிம் சொல்லுவாங்க. அதாவது இவங்க வந்து என்னது ஈசவி நசரானி கூட்டத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய பெற்றோர்கள் இவரை கொண்டு ஒரு இடத்துல கொண்டு விடுறாங்க. எங்கே கொண்டு? ஒரு ஆசிரியர்கிட்ட கொண்டு இவரை ஒப்படைக்கிறாங்க. அவர் பாடம் நடத்தும் போது என்ன செய்கிறாரு, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு இவர்கிட்ட கேட்குறாரு. இவர் நான், என்னுடைய தந்தை, என்னுடைய தாய் என்பதாக சொல்லும்போது உடனே அவர் சாலிசு சலாசா, அப்போ என்பதை அந்த வார்த்தையை சொல்லி 3 கடவுள் என்பது என்பதை அவர் சொல்ல பார்க்குறாரு. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, இல்லை அப்படி எதுவுமே கிடையாது, அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது என்பதா, ஒரே ஒரு கடவுள் தான் என்பதாக சொல்லும்போது அவர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இவர் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இவ்வாறு சொல்லப்பட்ட உடனே இவர் என்ன செய்கிறார், இவர் வழிக்கு வரலன்ன உடனே அவங்க அம்மா அப்பாட்ட ஒப்படைச்சிறாரு. இப்போ அவர் வீட்டுக்கு வந்தோன்னே அங்கேருந்து என்ன செய்கிறாரு, ஓடி போயிடுறாரு. அப்போ ஓடி போனால் இவங்க அம்மா அப்பாவுக்கு இவர் மேலே பெற்றோர்களுக்கு அதிகமான பாசம் இருக்கிறதுனால நீ எங்கே இருந்தாலும் வந்துருன்னு சொல்லி சொல்லி நீ எதில் இருக்கியோ அதில் நானும் வந்துடுறேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவரை பின்பற்றி இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இது இவருடைய தாவத்துடைய விஷயமா இருக்குது. இவர் அழைப்பு கொடுத்து என்ன செய்கிறாங்க, பெற்றோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாங்க. இவருடைய வஃபாத் என்று எடுத்துக்கொண்டால் ஹிஜ்ரி 200 ஏற்படுது. அதே மாதிரி முஹர்ரம் 2ஆம் நாள் நினைச்சாங்க வஃபாத் ஆகிறாங்க. பகதாதில் தான் இவர் அடக்கம் செய்யப்படுறார். இது மாரூஃபே கரஹி இவருடைய சூஃபிசம். இவரை போன்ற எனது உலக பற்றற்றவராக நான் மாற வேண்டும் என்பதாக அவங்க ஆசைப்படுறாங்க. வஹாதா மா முத்தாலாத்தி தசானிஃபி வ இஃபாதத்தில் ஹல்கி வ முஆஷரத்துஹும் வ முஆஷரத்திஹிம் பஈதுன். அப்போ இந்த விஷயமாகிறது, இவங்களை போல மாறுறதுங்கிறது தஸ்னீஃபுகளை முத்தாலா செய்வதுடன், இன்னும் படைப்பினங்களுக்கு பயனளிப்பதுடன், இன்னும் அவர்களோடு இணைந்து வாழ்வதுடன் பஈதுன் மிகவும் தூரமான ஒரு விஷயமா இருக்கு. இது சாத்தியக்கூறான விஷயம் அல்ல. சும்ம பின்பு இன்னி அரூமுல் கினா அனில் ஹல்கி, பின்பு நான் நாடுகிறேன் அனில் கினா, அதாவது தேவையற்றிருப்பதை நாடுகிறேன், அனில் ஹல்கி படைப்பினங்களை விட்டு தேவையற்றவனாக இருப்பதை நான் விரும்புகிறேன். அஸ்தஷ்ரிஃபுல் இஃலால அலைஹிம், அதாவது அந்த மக்கள் மீது நான் சதகா செய்வதை விரும்புகிறேன். அதாவது மேலே சொன்னாங்க, நான் வந்து மக்களை விட்டும் தேவையற்றவனாக, நான் பணக்காரனாக வாழ ஆசைப்படுகிறேன் என்பதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் பணக்காரனாக வாழ ஆசைப்படுவதன் நோக்கம் என்ன என்றால், அசல்ல அதை கொண்டு என்ன செய்யணும், நான் மக்கள்கிட்ட ஒன்று தேவையற்றவனாக இருக்கணும், இன்னொரு விஷயம் இருக்குது, மக்களுக்கு நான் அதிகமாக சதகா செய்யணும், அதிகமாக உபகாரங்கள் தர்மங்கள் செய்யணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அப்போ அதுக்கு என்ன தேவை, பணம் தேவை. அதனால் அந்த சம்பாதிச்சு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதை அவங்களுக்கு நான்
சதக்காவாக செய்வதற்கு ஆசைப்படுகிறேன். வல் இஷ்டிகாலு பில் இல்மி மானிஉன் மினல் கஸ்பி. இல்மை கொண்டு ஈடுபடுதல் என்பது தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மினல் கஸ்பி, சம்பாத்தியத்திலிருந்து சம்பாத்தியத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இல்முல ஈடுபட்டுட்டே இருந்தா, இல்முல நேரத்தை கொடுக்கும்போது சம்பாதிக்கிறது குறை ஏற்படதான் செய்யும், தடை ஏற்படதான் செய்யும். கபூலுல் மினனி, அதாவது உபகாரங்களை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது மிம்மா தபாஹுல் ஹிம்மத்துல் ஆலியா, உயர்வான குறிக்கோள் அதை ஏற்றுக்கொள்வது. அபானா எனது தபாஹு, அதை என்ன செய்யுது, மறுக்கக்கூடியதிலிருந்து ஆகியிருக்கிறது. உயர்ந்த குறிக்கோள் அதை ஏற்றுக்கொள்ளாது. சும்ம பின்பு இன்னி அதூக்கு இலா தலபில் அவுலாத், நான் ஆசைப்படுகிறேன், இலா தலபில் அவுலாத், குழந்தைகளை தேடுவதன் பக்கம். கமா அத்தூக்கு இலா தஹ்கீக் தசானிஃப், எவ்வாறு நான் ஆசைப்படுகிறேனோ ஆர்வப்படுகிறேனோ, இலா தஹ்கீக் தசானிஃப், தஸ்னீஃப்களை தஹ்கீக் செய்வதன் பக்கம். தஸ்னீஃப்களை வந்து என்ன செய்யறது, அதை தஹ்கீக் செய்யறதுனா, இன்னைக்கு உதாரணமா இல்மு இருக்க மாதிரி ஒரு கிதாபுடைய தஹ்கீக் வெளியாகுது. அதாவது அதில் உள்ள அந்த வார்த்தைகள், அதில் உள்ள விஷயங்களுடைய அந்த ஆழத்தை எடுத்து என்ன செய்யறது, மக்களுக்கு எடுத்து சொல்றது, அதனுடைய விளக்கங்களை தெளிவாக எடுத்து சொல்றது. அதுதான் தஹ்கீக்னா, ஆராய்ச்சி செய்வதன் பக்கம் எனக்கு ஆசைப்படுகிறேன். அதை கிதாபுகளை புத்தகங்களை தஹ்கீக் செய்வதன் பக்கம் ஆசைப்படுவதை போன்று குழந்தைகள் விஷயத்திலே ஆசைப்படுறேன். லி பக்காயில் ஹுல்ஃபானி நாயிபீன அன்னி பாதத் தலஃபி. ஹுல்ஃபத்துன் ஹில்ஃபத்துன் ஹுல்ஃபான், அவங்க எனக்கு பின்னால் உள்ளவர்களாக பாக்கி இருப்பதற்கு. ஹுல்ஃபானுங்கிறது பின்னால் வரக்கூடியவர்கள் பாக்கி இருப்பதற்கு. நாயிபீன, எனக்கு நாயிபாக. நாயிபீன் அப்படின்னா வந்து பிரதிநிதிகள், எனக்கு பின்னால் எனது எனக்கு உறுதுணையாக பிரதிநிதியாக, அன்னி என்னை தொட்டும், நாயிபாக அவர்கள் பாக்கி இருப்பதற்கு. பாதத் தலஃபி, அழிந்ததற்கு பிறகு. அப்போ நான் அழிந்ததற்கு பிறகு இந்த கிதாபும் சரி, புத்தகங்களும் அதே போல குழந்தைகளும் என்ன செய்வாங்க, அதுக்கு என்னுடைய பெயர் சொல்லப்படக்கூடியதாக இருக்கும். வஃபி தலபி தாலிக்க மாஃபிஹி மின் ஷுகுலில் கல்பி அல் முஹிப்பி லி தஃபருதி. வஃபி தலபி தாலிக்க, இப்போ இந்த விஷயத்தை தேடக்கூடியதில், உதாரணமா குழந்தைகளார், அதாவது தஸ்னீஃபுடைய விஷயத்துல தேடக்கூடியது இருக்குது. மாஃபிஹி, எந்த ஒன்று அதிலே ஆகியிருக்கிறதோ, மின் ஷுகுலில் கல்பி, உள்ளத்தினுடைய ஈடுபாடுகளிலிருந்து, அல் முஹிப்பி லி தஃபருதி, தனிமையை விரும்பக்கூடிய விஷயத்திலிருந்து, உள்ளத்தினுடைய ஈடுபாடுகளிலிருந்து எந்த ஒன்று ஆகியிருக்கிறதோ அது எனது அதனுடைய தேடுதலிலே இருக்கிறது. உள்ளம் என்ன செய்யணும், அதற்காக வேண்டி தன்னை தனியாக ஒதுக்கி கொள்ளணும். தனிமையில் இருந்தால் தான் இந்த தஸ்னீஃப்களை சரியான முறையில் செய்ய முடியும். அதுக்காக தனிமைங்கிறது அவசியமாக இருக்கிறது. சும்ம இன்னி அரூமுல் இஸ்திம்தா முஸ்தஹ்சனாத்தி, அதாவது பின்பு இன்னும் நான் நிச்சயமாக நாடினேன் அல் இஸ்திம்தான சுகபோகங்களை அனுபவிப்பில், முஸ்தஹ்சனாத்னா சுகபோகங்கள். அப்போ சுகபோகங்களை அனுபவிப்பதை கொண்டு நான் நாட்டம் கொள்கிறேன். வஃபி தாலிக்க இம்தினாஉ மின் ஜிஹத்தி கில்லத்தில் மால். வஃபி தாலிக்க, அந்த விஷயத்தில் அவ்வாறு பலன் பெறலாம் என்று நான் நினைத்தால், இம்தினாஉம் மின் ஜிஹத்தி கில்லத்தில் மால், பொருளுடைய குறைவின் புறத்திலிருந்து அது தடையாக இருக்கிறது. சும்ம லவ் ஹுசில, பின்பந்த மாலானது பெறப்பட்டாலும், ஃபர்ரக ஜம் அல் ஹிம்மத்தி, ஹிம்மத்துடைய அந்த குறிக்கோளுடைய ஒருங்கிணைப்பை ஓர்மையை அது பிரித்து விட்டும். ஒக்கதாலிக்க, இன்னும் இவ்வாறே, அத்துலுபுலி பதனி, என்னுடைய உடலுக்கு நான் தேடுகிறேன். மா யுஸ்லிஹுஹு, அதாவது இந்த ஹூ லமீரு பதனுக்கு போது, எந்த ஒன்று, அதாவது அந்த பதனை சரி செய்யுமோ. இந்த யஸ்லுஹுங்கிறதுல வந்து லமீர் வந்து மௌசூலுக்கு போகுது, இதில் உள்ள லமீர் மௌசூலின் பக்கம் திரும்பக்கூடியதாக இருக்கிறது. எந்த ஒன்று அந்த உடலை சரி செய்யுமோ, மினல் மத்தாயிமி, உணவுகளில், மத்தாம் மத்தாயிம், மத்ஊம் மத்தாயிம், அதாவது உணவுகளில் இருந்தும், வல் மஷாரிப் எனும் குடிபானங்களிலிருந்தும் எந்த ஒன்று அதை சரி செய்யுமோ, அதை நான் தேடுகிறேன். இன்னஹு, நிச்சயமாக அந்த உடலாகிறது, முத்தஅவ்வதுன், அதாவது பழக்கப்பட்டதாக இருக்கிறது, தரஃபுஹி, சுகம் அனுபவிப்பதன், தரஃபுனா அனுபவிப்பதன் பக்கம், அது லுத்துஃபி, மென்மையான விஷயங்களை செய்வதன் பக்கம் எனது பழக்கமானதாக இருக்கிறது. வஃபி கில்லத்தில் மாலி மானிஉன், பொருளுடைய குறைவும் இருக்கிறதே, அது தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. குல்லு தாலிக ஜம்உ பைன அல்தாதின்,
அப்போ இந்த ஒவ்வொன்றும் இருக்கிறதே ஒன்று சேர்ப்பதாக இருக்கிறது. பைன அல்தாதின், எதிரெதிர் விஷயம், எதிர்மறையான விஷயங்களை ஒன்று சேர்ப்பதாக இருக்கிறது. இதுல மேல இருந்து அவங்க 7 விஷயங்களை குறிக்கோளா வச்சிருந்தாங்க. முதலாவது அனைத்து இல்மையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவங்களுடைய ஆசை. ஆனா அதற்கு வயது தடையாக இருக்கிறது. இரண்டாவது வழிமார்களை போன்று வாழ வேண்டும் என்பது அவருடைய ஆசை. ஆனா அதுக்கு தஸ்னீஃப், அவங்க செய்யக்கூடிய தஸ்னீஃபுடைய விஷயம் இருக்குது, அது தடையா இருக்கு. ஏன்னா அமல் செய்வதுங்கிறது பொதுவா அது அவங்க, ஆனா பொது வாழ்க்கையில அது முடியாது. அதே மாதிரி பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இல்மு கற்பதுங்கிறது அதற்கு மானியாக தடை செய்யக்கூடியதாக இருக்குது. அடுத்து அதே மாதிரி பல குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. ஆனா அதற்கு என்னது, தனிமை என்பது அதற்கு தடையாக இருக்கிறது. ஆறாவதாக சுகபோகமாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனா அதுக்கு என்ன இல்லை, காசு என்பது அவருக்கு இல்லாம இருக்குது. அதே போல் நல்ல உணவு உண்டு தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆசைப்படுகிறாங்க. அதுக்கு காசு இல்லாம இருக்குது. அப்போ ஒரு சாதாரண மனிதன் எப்படி ஆசைப்படுவாரோ அதே போலதான் அவங்களும் என்னது, இந்த 7 விஷயங்களை அடையணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அதுக்கு 7 விஷயம் தடையாக இருக்கிறது. இருந்தாலும் என்னது, அந்த ஒவ்வொன்றையும் நான் என்னது ஒன்று சேர்க்க முயற்சிக்கிறேன் என்பதாக அவங்க தன்னை சொல்லுகிறார்கள். ஐன அன, நான் எங்கே இருக்கிறேன், ஒமா வசஃப்துஹு, நான் யாருடைய நிலையை விவரித்தேனோ, மின் ஹாலி மன் காலத் காயத்து ஹிம்மத்திஹி அத்துனியா, எவருடைய குறிக்கோளின் எல்லையானது உலகமாக இருக்கிறதோ அப்படிப்பட்டவருடைய நிலையிலிருந்து நான் எதை வர்ணித்தேனோ அவர்கள் எங்கே, நான் எங்கே இருக்கிறேன். وأنا لا أحب أن يخدش حصول شيء من الدنيا وجه ديني بسبب, நான் விரும்பவில்லை, யஹ்திஷ என்றால் பரண்டுவது, நகத்தால் பரண்டுறது சொல்றது. ஹுசூல் ஷெய்யின் மின துனியா, உலகத்திலிருந்து ஏதாவது ஒரு வஸ்துவை பெறுதல் என்பது அசிங்கமாக்குவதை, பரண்டுவதை, வஜிஹ தீனி, என்னுடைய தீனுடைய முகத்தை, பி சபபின், ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு முகத்தை பரண்டுவதை நான் விரும்பவில்லை. வலா யுஅஸ்ஸிர ஃபி இல்மி வலா ஃபி அமலி, இன்னும் அது தசீர் ஏற்படுத்துவதை நான் விரும்பவில்லை, பிரதிபலிப்பை ஏற்படுத்துவதை, மாற்றத்தை ஏற்படுத்துவதை, ஃபி இல்மி, என்னுடைய இல்மிலேயும், வலா ஃபி அமலி, என்னுடைய அமலிலேயும் மாற்றத்தை ஏற்படுத்துவதை நான் விரும்பவில்லை. வவா கலகி மின் தலபி கியாமில் லைலி, ஓ என்னுடைய நடுக்கமே, திடுக்கமே, மின் தலபி கியாமில் லைலி, இரவு தொழுகை, இரவு நேரத்தில் கியாம் தொழுகையினுடைய தேடுதலிலிருந்து என்னுடைய பதட்டமே, தஹ்கீக்கில் வரஇ மா இஆதத்தில் இல்மி, இல்மை மீட்டுவதுடன் பேணுதலை உறுதிப்படுத்துதலே, ஷுகுலில் கல்பி பி தசானிஃபி, இன்னும் என்னுடைய உள்ளத்தின் ஈடுபாடு பி தசானிஃபி, எழுதுவதை கொண்டு, கிதாபல் எழுதுவதை கொண்டு என்னுடைய உள்ளத்தின் ஈடுபாடிலிருந்தும் உள்ள என்னுடைய கலக்கமே. தஹ்சீலி மா யுலா இமுல் பதன மினல் மதாஇமி, இன்னும் பெற்றுக்கொள்ளுதல், மா யுலா இன் பதன, உடலை எந்த ஒன்று மென்மையாக்குமோ அதை பெற்றுக்கொள்ளுதல், மினல் மதாஇமி, உணவுகளிலிருந்து உடலை எந்த ஒன்று மென்மையாக்குமோ அதை பெற்றுக்கொள்ளுதலில் உள்ள கலக்கமே. வவா அசஃபி அலா மா யஃபூத்துனி மினல் முனாஜாத்தி ஃபில் ஹல்வதி மா முலாகாத்தின் நாசி வ தஅலீமிஹிம், ஓ என்னுடைய கை சேதமே, அலாமா யஃபூத்துனி, என்னை விட்டும் எந்த ஒன்று தவறியதோ அதன் மீது, மினல் முனாஜாத்தி ஃபில் ஹல்வதி, தனிமையிலே ரப்புடன் ரகசியம் பேசுவதிலிருந்து எந்த ஒன்று என்னை விட்டும் தவறிவிட்டதோ அதன் மீது ஏற்பட்ட கை சேதமே. மா முலாகாத்தின் நாசி, மக்களுடன் நான் கலந்திருப்பதன் காரணமாகவும், மக்களை சந்திப்பதன் காரணமாகவும், தாலிமியும், மா முலாகாத்தின் நாசின, மக்களை சந்திப்பதன் காரணமாகவும், இன்னும் தாலிமியும், அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதன் காரணமாகவும் ஏற்பட்ட அந்த அந்த இழந்த அந்த விஷயத்தின் மீது என்னுடைய கை சேதமே. வயா கதிரல் வரஇ மா தலபி மாலா புத்த மின்ஹு இல் ஆயிலச்சி, ஓ என்னுடைய பேணுதலின் களங்கமே, மா தலபி, தேடுவதுடன், மாலா புத்த மின்ஹு, அதிலிருந்து எந்த ஒன்று அவசியமாக இருக்கிறதோ, இல்லை ஆயிலத்தி, குடும்பத்திற்கு எந்த ஒன்று அவசியமாக இருக்கிறதோ அதை தேடுவதுடன் என்னுடைய பேணுதலில் ஏற்பட்ட களங்கமே. அன்னி கதிஸ்தஸ்லம் தூலி தாதிபி, அப்படின்னா என்ன என்றாலும் நான் என்னுடைய நப்சை நான் ஒப்படைத்து விட்டேன், தாதிபி, என்னுடைய கஷ்டத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி. அதாவது மேலிருந்து ஒரு விஷயமா சொல்லிட்டு வராங்க. அதாவது இந்த கேமலில் விஷயத்தில் என்னுடைய நடுக்கமே, என்னுடைய பதட்டமே, அதே போல என்னுடைய கை சேதமே, ஏன்னா என்னால் இரவு தொழுகையில் அல்லாவோட என்ன செய்ய முடியல, நான் முனாஜாத் செய்ய முடியாத என்னுடைய பதட்டமே, என்னுடைய கை சேதமே, அதே போல பேணிக்கை என்னை முழுமையாக செய்ய முடியலையே, ஏன்னா குடும்பம், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஒரு சாதாரண மனிதன்
அனுபவிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் என்ன செய்றாங்க, அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஆனா என்ன செய்யணும், அப்படி இருந்தாலும் எனது நான் என்னுடைய விஷயங்களை நான் அடையணுங்கிறதுல அவங்கள்ட்ட உறுதியா இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் என்னால முடியல. இருந்தாலும் நான் என்ன செஞ்சுட்டேன், என்னுடைய அதாவது வேதனை அனுபவிப்பது வந்து என்னுடைய நான் நஃப்ஸை நான் அதுக்கு நான் ஒப்படைச்சுட்டேன். ஏன்னா என்னுடைய வேதனை அனுபவிப்பதில எனக்கு அதுல என்ன இருக்கு, தர்பியத்திற்கு வேண்டிய வாழ்க்கையுடைய சீரமைப்பு இருக்குங்கிறதுனால நான் அவ்வாறு ஒப்படைத்து விட்டேன் என்பதாக சொல்கிறார்கள். லஅல்ல தஹ்தீபி ஃபீ தஅதீபி, என்னுடைய ஒழுக்கமூட்டுதல் என்பது ஆகியிருக்கக்கூடும். ஃபீ தஅதீபி, என்னுடைய வேதனையை அனுபவிக்கக்கூடிய விஷயத்திலேயே என்னுடைய தர்பியத்தினுடைய ஒழுக்கம் என்பது ஆகியிருக்கக்கூடும். லிஅன்ன உல்யானல் ஹிம்மத்தி, நிச்சயமாக ஹிம்மத்துடைய உயர்தல் என்பது தத்லுபுல் மஆலியில் முகர்ரிபத இலல் ஹக்கி அஸ்ஸவஜல், அப்ப அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கக்கூடிய அந்த உயர்வுகளை தேடக்கூடியதாக இருக்கிறது. ஒருபமா காலத்தில் ஹியரத்து ஃபித் தலபி, சில நேரம் ஆகிவிட்டது, அல் ஹியரத்து இஷ்டம் கொடுக்குதல் என்பது, ஃபி தலபி அதாவது தேடுவதிலே இஷ்டம் கிடைப்பது என்பது, தலீலன் வழிகாட்டியாக இருக்கிறது, இல் மக்சூதி நோக்கத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. வஹா இங்கு அன அஹ்ஃபது அன்ஃபாசி, என்னுடைய மூச்சுக்களை நான் பாதுகாக்கிறேன், மின்னை யதி அமின்ஹா அதிலிருந்து வீணாவதை விட்டும், நஃபசுன் ஒரு மூச்சு காத்து கூட வீணாவதை நான் விட்டும் பாதுகாக்கிறேன். ஃபி கைரி ஃபாயிதத்தின், பயனில்லாமல் என்னுடைய மூச்சு வீணாவதை விட்டும் கூட நான் பாதுகாக்கிறேன். ஒயின் பலக ஹம்மி முராதஹு, அப்போ என்னுடைய அந்த நோக்கம், என்னுடைய நாட்டம், முராதஹு அதனுடைய நாட்டத்தை, அதனுடைய நாட்டத்தை அடைந்தால், அப்போ அடைந்தாலுங்கிறது இந்த இடத்துல ஷர்த் இருக்குது, ஆனால் ஜவாப் இல்லை. அப்போ அடைந்தாலும் என்னது, அந்த அதன் ஜவாப் என்னன்னா போக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், அந்த நோக்கத்தை அடைந்தால் அது வெற்றி பெற்று விட்டது என்பதாக அர்த்தம். அப்போ இதில் உள்ள ஜவாப் போக்கப்பட்டிருக்கு, ஷர்த்து மட்டும் வெளியாக வந்திருக்குது. ஓ இல்ல அவ்வாறு அடையவில்லை என்றால், என் குறிக்கோள் இருக்க அதனுடைய நோக்கத்தை அடையலைன்னு சொல்லி சொன்னா, இல்லா தவிர பனியத்துல் முஃமினுடைய நியத் இருக்கிறதே, அப்லகு மின் அமலிஹி, அவனுடைய அமலை விட மிக உயர அடைந்ததாக, மிக அதாவது எல்லையை அடைந்ததாக இருக்கிறது. அப்போ நியத்து வச்சாலே அதுவே பெரிய ஒரு தவாபுக்குரிய அமலாக இருக்குது. முடிஞ்சளவு என்னுடைய நோக்கத்தை அடையிறதுக்கு முயற்சி செய்வேன், அதில் என்னுடைய மூச்சு காத்தையும் வீணாக்க மாட்டேன் பிரயோஜனம் இல்லாமல் என்பதாக கூறி தன்னுடைய இந்த ஹிம்மத்துடைய இந்த விஷயங்களை தெளிவாக விளக்கி கூறுகிறார்கள். இவர்களுடைய இந்த விஷயம், இந்த தெளிவு நம்முடைய வாழ்க்கையில் குறிக்கோள்களை உயர்ந்ததாக ஆக்கவும் அதன்படி முயற்சி செய்யவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹ் இஹ்லாஸையும் இஸ்திஹ்லாஸையும் தந்து தக்வாவையும் தந்து நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.